சங்கர சுவன கேசரி நந்தன். பட்டினத்தார் சொன்னார், முன்னையிட்ட தீ முப்புறத்திலே பின்னையிட்ட தீ தென்னிலங்கையிலே. கம்பனும் சொல்கிறான், புராரி மற்ற எனது கூற்று மாருதியே. புராரின்னா அதனால தான் நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டில் பெருமாள் கோவிலில் அனுமார் இருக்காரோ இல்லையோ, நீங்கள் எல்லா சிவன் கோயிலையும் போய் பாருங்கோ, தூணில் அனுமார் இருப்பார். அம்மா நீங்கள் போய் பாருங்கோ, சிவன் கோவிலில் அங்கே தூணில் நந்தியை தாண்டி அந்த பக்கம் வெளியில் வந்தபோது பார்த்தேன்னா எல்லா கோயிலையும் அனுமார் இருப்பார். சிவன் தானே அனுமாராக வந்தார், பெருமாள் கோயிலில் அனுமார் இருப்பார். அது ஆட்சேபிக்கலை. நீங்கள் போய் பாருங்க, எல்லா கோயிலையும் அனுமார் இருப்பார். மற்றொன்று, வெறும் பிள்ளையார் கோயிலே கட்டினாலும் அங்கே ஒரு அனுமாரை வைப்பான். சந்நிதி வைக்காட்டாலும் மொத்தம் மரத்தடியிலையாவது வச்சுட்டு போயிடுவோம் ஒரு படத்தை. ஆமாம், உங்களுக்கு அந்த அனுமார் இல்லாமல் இருக்க மாட்டார். சாட்சாத் சிவன். இதில் பாருங்கோ, மும்மூர்த்திகளும் சேர்ந்து தான் அவனை அழிச்சா. ஜாம்பவானா வந்தார், இவர் அனுமாரா வந்தார், இவர் ராமனா வர்றார். அதை பின்னால் அவனுக்கே உணர்த்த போகிறார். யாரு? பகவான். மும்மூர்த்திகளும் தான் வந்தான். 33 கோடி தேவாளும் வானரமாக வந்துட்டான். அப்புறம் இந்திரன் வாலியா வந்துட்டான், சூரியன் சுக்ரீவனா வந்துட்டான், எல்லாரும் வந்தாச்சு. இப்போ பகவான் இங்கே தசரதன்ட்டு அவதரிக்க போகிறான். 365 நாளும் அஸ்வமேத யாகம் பண்ணினான். ஆறு தசரதன் ருஷ்யசிருங்கரை வச்சு. தசரதனுக்கு ஒரு பொன் குழந்தை உண்டு. இந்த 3 பேர்கிட்ட பிறக்கலை. யார்கிட்ட பிறந்தான்னா நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. பிறந்தான்னா சரின்னு சொல்லுங்க. இப்போ அவனுக்கு யார்கிட்ட பிறந்தா நமக்கு என்ன கவலை? இன்றைக்கி 2025 வேண்டாததெல்லாம் பேசின்னு இருக்கா. என்ன சப்ஜெக்டோ அதை விட்டுடுறா. நமக்கு அதை பற்றி என்ன கவலை? தசரதை 60,000 பேரை பண்ணிட்டாமேன்னா நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லையா அதில்? இன்றைக்கி ஏதாவது நமக்கு பேங்கில் ஏதாவது 1000 ரூபா குறைஞ்சதா? இல்லையே. அது அவன் ஆம்படையாக கவலை பண்ணும். கௌசல கைகை சுமித்திர அவளே கவலைப்படல. புரியுறதோ? சாந்தான்னு பேர், கயல் பொறு விழியினாள்னா ரோமபாத ராஜாவுக்கு கொடுத்தான் ஸ்வீகாரம். அவன்தான் ருஷ்யசிருங்கருக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். அந்த ருஷ்யசிருங்கர் வரார், அந்த பொண்ணு மாப்பிள்ளை இவனுக்கு யாகம் பண்ணுறதுக்கு. புரிஞ்சதோ? அதில் ஒரு சம்பிரதாயம் உண்டு. அந்த காலத்தில் கன்னிகா தானம்னு பண்ணிவிடுவாள் இல்லையோ. சின்ன பொண்ணை ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாலேயே கல்யாணம் பண்ணிவிடுவா. 5 வயசில் பொன் பிறந்தா கன்னிகா தானம் பண்ணால் ஆம்பளை குழந்தை பிறப்பான்னு ஒரு நம்பிக்கை. அது பிறந்திருக்கு. ரொம்ப பேர் அதில் பார்த்தேன்னா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னா பையன் பிறப்பான். அப்போ கன்னிகா தானம்னே இல்லை, வயசுக்கு வந்தே பண்ணி. எங்கள் தாத்தா 2 அத்தைகளுக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா பிறந்தார். புரிஞ்சதோ? இப்போ நீங்கள் இதை கேட்கறதுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். எங்கள் அம்மா வழி தாத்தாவும் அப்படித்தான். எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் ஆகிடுது. எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு 2 மாமா பிறந்தார். தெரியுமோ? எங்கள் அக்கா வயசு இல்லை. அப்போ ஒரு ஜோக்கே அடிப்பா, அம்மாவும் பொண்ணும் ஒன்று ஆஸ்பத்திரிக்கு போவாளாம் பிரசவத்துக்கு. ஆமாம். அப்போது முதல்ல பொண்ணுக்கு பிறந்துடும். பிறந்ததுக்கப்புறம் அம்மாக்காரி பிரசவிப்பான், உனக்கு மாமா பிறக்க போகிறான் அப்படின்பா. இப்போ நீங்கள் அதை நமக்கு அது தேவையில்லாமன்னு தோன்றது. ஆமாம், இப்போ உறவு இல்லை, ஒன்றும் இல்லை. எங்கள் அம்மாவுக்கே ஒரு மாமா சித்தி, எங்கள் அம்மாவோட சின்னவா. எங்களுக்கு 2 மாமாவும் என்னோட அண்ணா அக்காக்களுக்கு சின்னவா. ஒரு அக்காவோட ஒரே வயசு. நாங்கள்லாம் ஒன்றா விளையாடுவோம். என்னடா மாமாம்போ. புரியுது? இது அதனால தான் சொன்னேன் சேர்த்த முன்னால் மக்கட்செல்வம். புரியுறதோ? நம்ம இப்போ என்னாச்சு, இப்போ காலங்கட்டு கல்யாணம் மாறுது, குழந்தை பிறந்து வயசாகிடுறது,
இப்போ ஏன் ஆம்பளை குழந்தைங்களுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்கிறது பாரு, இதான் ரீசன். புரிஞ்சுதா உங்களுக்கு? ரீசனை புரிஞ்சுக்கணும். நமக்கு கஷ்டம் வந்ததுக்கு இதான் ரீசன். கஷ்டத்தை நாமளே உண்டு பண்ணினுட்டோம். சிஸ்டம் அவள் சரியாக வச்சுருந்தா, கவர்மெண்ட்டில் அந்த சிஸ்டத்தை மாற்றினான், கஷ்டம் வந்துடுத்து நமக்கு. இப்போ தசரதன் யாகம் பண்ணுறான், கௌசல கைகை சுமித்ரா. நீங்கள் இன்னொரு கருத்து தெரிஞ்சுக்கணும். இப்போ சொன்னேனே தர்மம் சரா, தசரதன் யாகம் பண்ணதுனால பகவான் ராமனா அவதரிக்கலை. என்ன புரிஞ்சுக்கோங்க, அவளுக்கு குலதெய்வம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரெங்கநாதன், அந்த விக்கிரகம் தான் அவாத்து குலதெய்வம். இப்போ அந்த அவள் வழிபட்ட குலதெய்வம் தான் இப்போ ஊரே வழிபாடு பண்ணுறது, அவளோடது. இது சொத்து அயோத்தியில் இருக்கிற ராமராத்து தெய்வம் அது. ஆமாம், நல்ல வேளை அந்த பரம்பரையெல்லாம் இப்போ இருக்கா மாதிரி தெரியல. கேஸ் போட்டான்னா தூக்கின்னு போயிடுவான். ஆமாம், எங்கள் குலதெய்வம்னு. ஆமாம், அது ராமர் கொடுத்துட்டார், கேஸ் போட முடியாது. விபீஷணன் கொடுத்தாரு, விபீஷணன் அங்கே பிரதிஷ்டை பண்ணிட்டான். கௌசல தினம் வழிபட்டார் ரங்கநாதன். இங்கே தான் நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். குலதேவதா, கிராம தேவதா, இஷ்ட தேவதா, ஆராத்தியாம். குலதெய்வத்தை வணங்கணும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலை, குலதெய்வத்தை கும்பணும். அதில் யாருக்கு சொல்லித்தரணும்? முதல்ல என்ன, வந்த நாட்டு பொண்ணுக்கு சொல்லி கொடுக்கணும். இதுதான் எங்கள் குலதெய்வம், நீ கும்பிடணும். பொண்ணா பிறந்தவா உட்காத்துக்கு போயாச்சுன்னா பிறந்தாத்து தெய்வத்தையும் கொண்டாடணும், ரெண்டும் கொண்டாடணும். பார்த்தீங்களா, இதில் யாருக்கு ரொம்ப பாத்தியதை பாருங்க. அந்த பொண்ணா பிறந்தவர்கள் பிறந்தாத்து தெய்வம் புக்காத்து தெய்வம் ரெண்டும் கொண்டாடுவார். இப்போ கௌசல தினம் பூஜை பண்ணான் இந்த ரெங்கநாதன். இந்த ரெங்கநாதர் பார்த்தார், இவர் நம்மளையே பூஜை பண்ணுறா, இவளுக்கு நம்ம எதை கொடுக்கறதுன்னு பார்த்தார். நாமளே போயிடுவோம் இவளுக்கு ராமனா. ஜெய கோதண்ட ராமாவதார ரகுவீர ஸ்ரீ ரங்கபூர விஹாரா. இந்த ரெங்கநாதன் தான் ராமனா வரான். புரிஞ்சதா? சாஸ்திரம் அதுதான். யாகம் பண்ணுறான், ஒரு பூதம் கிளம்பி வருது, அன்னம் கொடுக்கறது. கௌசலைக்கு ஒரு பங்கு, கைகைக்கு ஒரு பங்கு, சுமித்ரைக்கு ஒரு பங்கு கொடுத்தா மீதி இருந்தது. மீதி இருந்தாலே சின்னவாளுக்கு தான் கொடுப்போம், சுமித்ரைக்கு கொடுத்தா. அதில் வைஷ்ணவத்தில் ஒரு வியாக்கியானம், சுமித்ரை ஏன் 2 குழந்தை பெற்றான்னு, அதுக்கு அவளே வியாக்கியானம் சொல்கிறா. லட்சுமணன் சத்ருகுணனை கூப்பிட்டு நான் ஏன் 2 பெற்றேன்னு தெரிஞ்சுக்கோன்னா. ஏன்னா பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு ஒத்தனையும் பாகவதனுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு ஒத்தனையும் பெற்றேன்னா. இப்போ நம்ம ஒரு குழந்தைய தான் பெற்றிருக்கோம்னா ஒரு குழந்தைகிட்டே சொல்லிடணும், 2 பேருக்கும் தொண்டு பண்ணு. ஆமாம், 2 பேருக்கும் கைங்கரியம் பண்ணு, அப்படி தான் வளர்க்கணும். புரியுறதோ? அப்போது 12 மாதம் கர்ப்பவாசம். அந்த தகப்பனார் தசரதன்ட்ட இருக்க வேண்டிய 2 மாதத்தையும் சேர்த்து கௌசலையிட்ட இருக்கான். நம்மன்னா அப்பாட்ட 2 மாதம், அப்புறம் அம்மாட்ட 10 மாதம். அப்படி இருக்கிறதுனால தான் சாதாரண மனுஷன். அவன் தசரதன்ட்ட இல்லாமல் நேர ஆவிர்பவிச்சான். அதனால் அவன் பகவான், அவள்லாம் தேவதைகள். புரிஞ்சதோ? 12 மாதம், சைத்திர மாதம், நவமி திதி, புதன்கிழமை. இந்த மாதம் சாந்திர மாத கணக்குப்படி தான் நமக்கு பண்டிகைகள். சௌர மாத கணக்கத்தை பின்னால் வச்சு நுட்டோ இந்த மாத பிறப்புக்கு. அதனால தான் கன்ஃபியூஸ் ஆகிடுது. புரியுறதோ? தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் பாக்கி மாநிலத்திலாம் சாந்திர மாத கணக்கு. இப்போ நீங்கள் இதுக்கு பேர், நம்ம இருக்கோமே, இதுக்கு பேர் பாத்ரபத மாதம்னு பேர். நம்ம பௌர்ணமி நட்சத்திரத்தை வச்சு தான் மாதத்துக்கு பேர். புரிஞ்சுக்கோங்க.
இப்போ பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தை வச்சு பூர்வ புரோஷ்டபதா நட்சத்திரம், சிரவணம் ஸ்ரவிஷ்டா நட்சத்திரம், 2 நட்சத்திரத்தை வச்சு தான் சிராவண மாதம். ரொம்ப பேருக்கு தெரியலை, பிராமணா பிறந்தேன், ஆவணி விட்டான் ஆடியிலேயே வந்துருத்தேங்கிறான் ஒரு பையன் ஃபோனில். ஒரு நாள் ஆவணியை விட்டோம்னு சொல்ல சொன்னான்னு கேட்டேன். சிராவணம்னு சொல்லணும். இது ரொம்ப பிராமணனுக்கே தெரியலை. சிராவணம் புரியுது. சிராவணத்தில் தான் பூனல், திருவோண நட்சத்திரம், சிராவண மாதம். அந்த சிராவண பௌர்ணமிக்கு முதல் வாரத்தில் வர வெள்ளிக்கிழமை தான் வரலட்சுமி நோன்பு. தீட்சர் பாடுறார், சிராவண பௌர்ணமி பூர்வார்த்த சுக்கிரவாரே. புரியுறதா? சாருமதி பிரகிருதி பிகி பூஜிதா காரே சொல்கிறார் பாருங்க. அவிட்ட நட்சத்திரம் எப்போ வரும்னா இந்த சிராவண மாதம் இந்த ஆவணிக்கு வந்துருத்துன்னா வரும், இல்லைன்னா திருவோணத்தில் இருக்கும். புரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த இப்போது இப்படி கொண்டாடுறதுனால தான் இந்த கோகுலாஷ்டமி ஸ்பிளிட் ஆச்சு. இல்லைன்னா அதுதான் ஒரிஜினல் அஷ்டமி போச்சே, அதுதான். பிற்காலத்தில் இப்படி தெற்க மாச பிறப்பு சூரியன் பயிற்சியை வச்சு கொண்டாடுறதுனால இப்படி வருது. ஆமாம், அதனால தான் சிராத்தத்தை ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம், குறித்து கொடுப்பா. சிராத்தம் ஆக்சுவலாக அப்படி பண்ணணும்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, முன்ன பின்ன வரும். அதுபடி தான் பண்ணுவா கன்னடக்காரா தெலுங்காலாம். புரியுறதா அவங்களுக்கு? விவரம் தெரிஞ்சவா அப்படி தான் பண்ணுவா. நான் பேரை சொல்லலை, ஒரு பிராமணன் இல்லாதவர் குறித்து வச்சுருக்கார். சாந்திர மாத கணக்குப்படி அம்மா அப்பா சிராத்தத்தை அசந்து போனேன். சாமி இப்படி தான் பண்ணுறேன்னு ஆச்சரியப்பட்டேன், கை குலுக்கினேன். சூப்பர், நீ பண்ணுறது தான் கரெக்டுன்னு அவருக்கு. அதாவது பண்டிகை இது இனிமேல் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஒருத்தருக்கும் புரியாது. இப்போ இப்படியே பழக்கம் பண்ணின்னுட்டோம். நல்ல வேளை இந்த பஞ்சாங்கமாவது பார்க்க தெரிஞ்சு வச்சுருக்கா வாத்தியார் சொல்கிறத கேட்டு, இல்லைன்னா அதுவும் கஷ்டம், பிரச்சனை தான். இப்போது அதனால் இப்போ நீங்கள் இந்த ஆவணி சொல்கிறீர்கள் பாருங்கோ, இது பாத்ரபத மாதம். அதனால தான் இந்த பௌர்ணமி முன்ன பின்ன வந்ததுனால தான் இப்போ மாலையபட்சம் முன்னால் வந்துடுத்து. மாலை இந்த மாதம்னு சொல்லக்கூடாது, அது தமிழ் இந்த வடமொழியில் இருக்கிற மாத கணக்கைத்தான் சொல்லணும். சைத்திர மாதம் நவமி திதி, கிழமையை சொன்னது புரந்தரதாசர். சுத்த ಚೈತ್ರ ನವಮಿ ಬುಧವಾರದಲ್ಲಿ ರಾಮ ಜನಿಸಿದ್ದಾರು தசரதனல்லினர். அவதரிச்சர் ராமன், பேர் வைக்க போகிறார் வசிஷ்டர். ஏற்கனவே இருக்கிற பேரைத்தான் வச்சார். கம்பன் சொல்கிறதுக்கு அப்புறம் வரேன். இந்த ராமநாமாவை இப்போ சொன்னேனே, சிவன் நான் தான் அனுமாரா வரேன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அவர் ஏன் அனுமாரா வந்தார்னா, தினமும் ராம ஜபம் பண்ணுறவர். என்ன கேட்டுக்கணும், இது இவர் ராம ஜபம் பண்ணுறதே பார்வதிக்கே தெரியாது. அதனால தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம ஜபம் பண்ணுறதே இன்னொருத்தருக்கு தெரியக்கூடாது. நான் இந்த ஜபம் எடுத்துன்னு இருக்கேன், உபாசனை பண்ணுறேன், வெளியில் சொல்லப்படாது, ஜபிக்கிறது. அதனால்தான் நம்ம காயத்ரி ஜபம் பண்ணுற போதே அங்கவஸ்திரத்தை போத்திண்டு விரலை அப்படி வச்சுக்கிறோம். புரிஞ்சுதா உங்களுக்கு? இன்னொருத்தருக்கு தெரியப்படாது, இன்னொருத்தருக்கு தெரிஞ்சு நாம் ஜபம் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் ஒரு இடம் தனியாக வச்சுண்டு ஐசோலேட் பண்ணிட்டு அங்கே யாரும் வராதபடி நாம் ஜபிக்கிறோம். ஏன்னா அந்த தேவதையை ஆவாகனம் பண்ணியிருக்கோம், அந்த தேவதை நம்மளோட தான் இருக்கணும். நீ இப்போ காயத்ரி ஜபம் பண்ணுறோம்னா மற்ற சப்தங்கள் கேட்கப்படாது, ஏன்னா நமக்கு டிஸ்டர்ப் ஆகும், அப்போ மைண்டு டைவர்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும்? அதுக்கு தான் அவள் கெட்டிக்கார அந்த நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஜெபிக்கணும்னு வச்சா. ஏன்னா நமக்கு இடைஞ்சலே வராது காலங்காலத்தால்.
மாதிரி மாத்தியானிகம் போதும் இடைஞ்சல் வராது, சாயரட்சையும் வராது. அப்படி ஜெபிக்கிற போதே தனியாக ஜெபிக்கணும். ஆமாம், அதனால்தான் அவள் என்ன பண்ணா, அதுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு தெரிஞ்சு தானே ஆகும். ஏன்னா அவள் இன்னொருத்தருக்கு தெரிஞ்சாதான் அவள் மற்றவ யாராவது வந்தால் அவர் ஜெபிச்சின்னு இருக்கார், நீங்கள் அப்புறமா ஃபோன் பேசுங்கன்னு சொல்லுவாள். அது பிரம்மச்சாரியாக இருந்தால் தாயாருக்கு தெரிஞ்சுக்கணும், கல்யாணம் ஆச்சுன்னா ஆத்துக்காரிக்கு தெரிஞ்சால் போகும். அதனால தான் சாஸ்திரத்தில் என்ன பண்ணால், பஞ்சபாத்திரத்தில் ஜலம் கல்யாணம் ஆலைன்னா தாயார் கொண்டு வந்து வைக்கணும். அவள் வச்சா தானே அவளுக்கு தெரியும் அவன் ஜெபிக்க போகிறான்னு. ஆத்துக்காரி கொண்டு வந்து வைக்கணும். ஆம்படையான் இப்போ ஜெபிப்பான், ஃபோனை வாங்கிட்டு போயிடுவாள். என்ன ஃபோன் வரும், அவள் சொல்லிவிடுவாள் இப்போ அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். புரியுறதோ? நீங்கள் மற்ற பூஜையெல்லாம் எல்லாருக்கும் நேரையும் பண்ணலாம். பிள்ளையார் பூஜையோ பெருமாள் பூஜையோ என்ன பூஜையோ விக்கிரக பூஜை பண்ணுறோம், எல்லாருக்கும் நேரையும் பண்ணலாம். இந்த காயத்ரி ஜெபம் மட்டும் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது. மந்திரம் அந்த மாதிரி ராம மந்திரம், சிவ மந்திரம், என்ன மந்திரம் ஜெபிக்கிறையோ பிரகடனம் பண்ணக்கூடாது. நான் ஜெபிக்கிறேன். நமக்கும் அந்த தேவதையை ஆவாகனம் பண்ணுறோம் பாருங்க. ஆவாகனம் பண்ணுறதுக்கு காயத்ரிக்கு முதல்ல மந்திரம் சொல்கிறோமே, அந்த ஆவாகனம் பண்ணியாச்சுன்னால் காயத்ரி தேவதை தான் நம்ம ஆத்மாவில் இருக்கணும். நம்ம விசர்ஜனம் பண்ணுற வரைக்கும், காயேன வாச்சா சொல்கிற வரைக்கும், நம்ம விசர்ஜனம் பண்ணிவிட்டு தானே காயேன வாச்சா சொல்கிறோம். காயத்ரி அனுப்பிச்சுட்றோமே, உத்தமே சிக்கரே தேவின்னு அனுப்புகிறோமே. நீ மலையில் இருக்கியோ ஜலத்தில் இருக்கியோ எங்கே இருக்கியோ போயிடு அப்படின்னு சொல்கிறோம். சொல்லிட்டு காயேன வாச்சா சொல்கிறோம். புரிஞ்சதோ? அப்போது நம்ம ஜபிக்கிறது தெரியப்படாது. இப்போ ஏன் இதை இவ்வளவு சொல்கிறேன், ராமநாமாவை ஜபித்தது பார்வதிக்கே ரொம்ப நாள் தெரியாது. அடுத்த கருத்து, நாம் ஜபம் செய்வதே மற்றவாளுடைய நன்மைக்குத்தான். ரொம்ப பேருக்கு தெரியல. நம்ம எப்போ சந்தியாவந்தனம் பண்ணுறோமோ நம்ம தெருவில் இருக்கிற அவ்வளவு பேருக்கும் சுபிக்ஷம். அவன் வேறு மதத்துக்காரன் இருந்தாலுமே சுபிக்ஷம் அவளுக்கு. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆமாம். நான் ஒரு ஊருக்கு உபன்யாசத்துக்கு போனேன். வேறு மதத்துக்காராலும் இருக்கா. அதில் வேறு மதத்துக்கார் ஒருத்தர் சொல்கிறார், நான் போய் தங்கினேன். அங்கே ஒரு 2-3 பேர் வேத பிராமணாள் இருக்கா. அவன் சொல்கிறான், எங்களுக்கு இவா இருக்கிறது தான் பலம்ங்கிறான். அப்போது காயத்ரி மந்திரத்துக்கு எவ்வளவு பவர்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போது இந்திராதி தேவாலாம் மத்திர மலையை மத்தா வாசுகிங்கிற பாம்பை கயிறா வச்சு கடைஞ்சா அமிர்த மதனம் பண்ணா முதல்ல விஷம் வந்துடுச்சு. எப்போவுமே ஒரு காரியம் பண்ணுறோம்னா முதல்ல இடைஞ்சல் தான் வரும். ஆமாம், எப்போ இடைஞ்சல் வருதோ அது நல்ல காரியம்னு அர்த்தம். நம்மாது பையன் புஸ்தகத்தை வச்சுன்னு படிக்க உட்காண்ட ஒன்றா தான் ஃப்ரெண்டு வருவான். புரியுறதோ? ஆமாம். சந்தேகம்னு இவன்கிட்ட கேட்க, நம்மாச்சு பிள்ளைக்கு ஒரு சந்தேகமும் தீரலை, இவன்கிட்ட சந்தேகம் கேட்க ஒருத்த மரான் பாருங்க. இப்போ நம்ம அவனை சந்தேகப்படுறதா சந்தோஷப்படுறதான்னு தெரியல. இப்போது அது மாதிரி இடைஞ்சல் தான் முதல்ல வரும். தேவாள் அமிர்த மதனம் பண்ணுற போது விஷம் வந்துடுத்து. விஷம் வந்தவுடனே எல்லாரும் பாம்பை போட்டுட்டு ஓடுறா. ஆபத் பாந்தவா காப்பாத்துன்னு கைலாய மலைக்கு, மகாதேவா மகாதேவா காப்பாத்து. உடனே பரமேஸ்வரன் சுந்தரரையும் நந்தியையும் கூப்பிட்டு அந்த விஷத்தை இங்கே கொண்டாடினார். அவள்லாம் விஷத்தை எடுத்துன்னு வந்தா. அவர் விஷத்தை கொண்டா ஸ்வீகரிச்சுக்கிறேன்னு அவள் பாத்திரத்தில் கொண்டு வந்து கொடுத்தா. இதான் இன்னைக்கு கொரோனான்னு வந்ததே, அது விஷக்காத்து தானே.
அன்றைக்கி சிவன் குடித்தார், இன்றைக்கி குடிக்கலை போல இருக்கு. ஆமாம். அப்போது அந்த விஷம் வந்தோடனே வாமபாகத்தில் பார்வதி உட்காண்டிருக்கா. இப்போ அப்போவே தட்டி விட்டுருக்கலாம் முடியும், இதெல்லாம் வேணாண்ணா, இதெல்லாம் போய் சாப்பிடாதேங்கோ அப்படின்னு தட்டி இருக்கலாம் முடியோ. பேசாமல் இருக்கு. நம்ம மாத்து மாமிகள்லாம் வேடிக்கை பார்க்கறதுல எக்ஸ்பர்ட் பார்வதி காலத்துலேருந்து. அது அப்போவே தட்டி விட்டுருக்கலாம் முடியோ. அப்படியே உட்காண்டிருக்கா. அவர் குடிச்சார். குடிக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்த்த பார்வதி குடித்த உடனே கழுத்தை பிடிச்சா. இப்போ சிவன் சிரிச்சார். வேடிக்கை பாருங்க, விஷம் இங்கே நின்னாலும் தாக்கத்தானே தாக்கும், அவரை தாக்கலையே. சிரிச்சார். என்ன சிரிக்கிறேள் அப்படின்னா, நீ கழுத்தை பிடிச்சதுனால தான் விஷம் நின்று போச்சுன்னு நினச்சியோன்னு. ஆமாம்னா, ஐயோ உங்கள் அண்ணா மகாவிஷ்ணு கெட்டிக்காரன்னு ஒன்றை பண்ணிண்டேன்னு. ரொம்ப ஆம்பளை ஏமாறுறதே மச்சினம் கெட்டிக்காரன்னு தான். வியாக்கியானத்தில் சொன்னான், ஏண்டா மச்சினம் கெட்டிக்காரனாக இருக்கான்னா, செட்டு தங்கியை தள்ளி விட்டுறான் இல்லையோ, அதனால் அவன் கெட்டிக்காரன்னா. அப்போது அவர் சிரித்தார். நீ கழுத்தை பிடிச்சதுனால தான் நின்னதுன்னு நினச்சியான்னார். ஆமாம்னா, இந்த விஷம் தாக்காமல் இருக்கிறதுக்கு நான் தடுப்பூசி போட்டுருக்கேன்னு. முதல்ல தடுப்பூசியை கொண்டு வந்ததே சாட்சாத் பரமேஸ்வரன் தான். ஓ, என்ன ஊசி போட்டுண்டேள் அப்படின்னு கேட்டா. அவன் இப்போ தான் சொல்கிறார், நான் விஷ்ணுவோட 1000 நாமாவை ஜபம் பண்ணுறேன்னு. அப்போ இதுலேருந்து என்ன அர்த்தம்? அவளுக்கு இத்தனை நாளும் தெரியலைன்னு அர்த்தம். ஓ, அவளுக்கு சந்தோஷம். விஷ்ணுவோட நாமான்னு ஒன்று. அவளுக்கு சகோதரன் இல்லையோ. பொம்மநாட்டிக்கு எப்போவுமே சகோதரன்னா ஒஸ்தி தான். அதில் 100 ரூபா செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அவளை கையிலையே பிடிக்க முடியாது. புரியுது? ஆமாம். அப்போது என்ன நாமாவை ஜெபிக்கிறேள், எனக்கு சொல்லி கொடுங்கோ, லகுவாக இருக்கிறதா சொல்லி கொடுங்கோன்னா, சுலபமாக. அப்போவே பார்வதி பாருங்கோ, ஷார்ட் ஹேண்ட் கொண்டு வந்ததே அவள் தான். புரியுறதோ? ஆமாம். கேனோபாயேன லகுனா, லகு விஷ்ணோர் நாம சகசிரகம், 1000 நாமாவும் சொல்லணும், ஆனால் சுலபமாக இருக்கணும். அப்போவே பாருங்க எப்படி விரும்பியிருக்கா. அவன் சொல்கிறான் இல்லையோ, வந்தே பாரத் ட்ரெயின் மெட்ராஸை விட்டால் திருச்சி எந்த ஸ்டேஷன்லேயும் நிற்காது அப்படின்னா. எந்த ஸ்டேஷன்லேயும் நிற்காதுன்னு சொன்னானே தவிர எந்த ஸ்டேஷன் வழியாகவும் ஓடாதுன்னு சொல்லலை. எல்லா ஸ்டேஷன் வழியாகவும் ஓடித்தானே ஆகணும். ஓடாமல் எப்படி திருச்சியில் போய் குதிக்க முடியும்? புரிகிறதோ? ஏரோப்ளைனாக இருந்தாலுமே ககன மார்க்கத்தில் ஓடித்தானே ஆகணும். கீழே ஓடுறதுக்கு பதிலாக மேலே ஓடுறது, அவ்வளோதானே. இங்கேருந்து டப்புன்னு அங்கே போய் இறங்க முடியாது. அதுதான் அவன் கேட்குறா. கேனோபாயேன லகுணா விஷ்ணோர் நாம சகசிரகம் பட்டியதே பண்டிதேர் நித்தியம் ஸ்ரோதும் இச்சாம், எனக்கு சொல்லி கொடுங்கோ. அவர் சொன்னார், ஸ்ரீராம ராம ராமேதி ரமே. பார்வதியை ரமேன்னு கூப்பிட்டார். ராமே ராம சகோதரின். ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. 3 தடவை சொல்லு போரும்னுட்டார். ராமா ராம. இதுலேருந்து நீங்கள் என்ன விளக்கம் தெரிஞ்சுக்கணும்? இது சுலபம் மட்டும் இல்லை, ராமநாமா ராமன் அவதரிக்கிறதுக்கு முன்னாலேயே உண்டு. முதல்ல ஜெபிச்சது பரமேஸ்வரன், அப்புறம் ஜெபிச்சது வான்மீகி. இந்த வான்மீகிக்கு முன்னால் ஜெபிச்சது பரமேஸ்வரனுக்கும் அப்புறம் அகலிகை. புரியுதோ? அந்த நாமாவை ஏற்கனவே இருக்கிற நாமாவைத்தான் தசரத புத்திரனுக்கு வைக்கிறான். புரியுறதோ? ஏற்கனவே அவன் விஷ்ணுவுக்கு அந்த நாமா உண்டு, ஆல்ரெடி இருக்கு. இப்போ நமக்கு அப்படித்தானே வைக்கிறா. நமக்கு எப்படி வைக்கிறா? தாத்தா பேர், தாத்தாவோட அப்பா வைக்கிறாளோ இல்லையோ? ஏற்கனவே இருக்கிற பேர் தானே, நம்மாத்தில் இருக்கிற பேர் தானே சுத்தின்ண்டே இருக்கு, வைக்கிறாளோ இல்லையோ? அது யாரும் மாற்றுறது இல்லையே, அந்த பேர் தான் வந்துட்டே இருக்கு. இப்போ நம்ம
அப்போல்லாம் நம்ம 4-5 பேர் பிறந்தோம். அதனால் எல்லார் பேரும் வச்சா. பொண்கள் 4-5 பிறந்தது, அந்த பாட்டி இந்த பாட்டி எல்லார் பேரும் வச்சா. அப்போ எல்லாரும் 5 பொண்கள் இருந்தால் 5 பொண்கள் அதுலேயும் பார்வதி இருப்பாள், பாட்டியாக இருப்பாள், இல்லை மீனாட்சி இருப்பாள், ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே இருக்கிற பேர் தான் வச்சிருக்கா. அதை தான் இங்கே சொல்கிறார். இன்னொன்று என்னென்ன ராமநாமாவுக்கு அர்த்தம், அதுதான் அவர் புரந்தரதாசர் சொல்கிறார். வேறு மந்திரம்லாம் சொல்லாதே, பார்வதிக்கு பரமேஸ்வரன் உபதேசம் பண்ண மந்திரம் ಆ ಮಂತ್ರ ಈ ಮಂತ್ರ ನೆಚ್ಚಿ ನೀ ಕೆಳಬೇಡ ಸೋಮಶೇಖರ ತಮ್ಮ ಭಾಮಿನಿ ತಿಳಿಸಿದ ಮಂತ್ರ ರಾಮ ಮಂತ್ರವೇ ಜಪಿಸೋ ஹே மனுஜா. இதுலேருந்து இன்னொரு விளக்கம் என்ன, பார்வதிகிட்ட ராமநாமா தான் ஜபிச்சர், பேசினர். புரிகிறதோ? அதனால தான் பிரச்சனை இல்லாமல் இருந்தா பார்வதி பரமேஸ்வரன். ஏன்னா பகவான் நாமாவை பற்றி தான் பேசினா. இப்போ நம்மங்களில் ஏன் பிரச்சனை வருதுன்னா வேறு பேசுறதுனால பிரச்சனை வருது. புரியுது? நீங்கள் ஒருத்தருக்கு பகவத் விஷயத்தை பேசுங்கோ, பிரச்சனையே வராது. இந்த உப்பு புளி சமாச்சாரத்தை பேசுறதுனால தான் வருது. அதை விட என்ன வேடிக்கை தெரியுமோ, நம்மங்களில் பிரச்சனை, ஆரோரு சொந்தக்காரன் வந்துட்டு போகிறான், வந்துட்டு போனோன்னே அவளை வச்சுட்டு இவா 2 பேரும் சண்டை போட்டுக்கிறான். வர்றவன் பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டான் 3 நாளைக்கு. புரியுறதோ? இது எதுக்கு சண்டையை போட்டுக்கணும்? இப்போ தேவையே இல்லை. அதுக்கு தான் என் ஒரே வார்த்தை, பகவான் நாமாவை பற்றி பேசுவோம். எங்கள் அப்பா எழுதி வச்சார் போர்டு, நான் கூட அதை திருப்பி இப்போ எழுதி வைக்கணும்னு ஆசை. அவர் எழுதி வச்சார். ஸ்ரீரங்கத்தில் இருந்தோம் நாங்கள்லாம். உறவினர்கள் நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் அப்படின்னு எழுதினர். இங்கு வருகின்ற உறவினர்களோ நண்பர்களோ மற்ற உறவினர் நண்பர்களை பற்றிய குறைகளை பேச வேண்டாம். இப்படிக்கு டிவி கைலாசம்னு எழுதி வச்சுட்டார் போர்டு. வர்றவா பூரா படிப்பா, சத்தமே போட மாட்டேன். ஆமாம், அதை இன்னைக்கு நல்ல இது எழுதி எங்கே வைக்கணும்னு தெரியுமா எல்லாருக்கும்? எழுதி வீட்டில் போர்டில் இல்லை, முதல்ல எல்லார் ஃபோனுக்கும் வாட்ஸ்ஆப்பில் அனுப்பணும். இதைத்தானே பேசின்னு உட்காந்துருக்கா. இப்போது இந்த வீடாக போய் பேசினதை இப்போ ஃபோனில் பேசின்னு இருக்கா. புரியுறதோ? அதனால் காலம் மாறிதே தவிர வம்பு மாறல. காலம் மாறிதுங்கிற காலம்லாம் ஒன்றும் மாறல. அதில் இங்கே இருக்கிறவா என்ன பெருமை பேசுவா, இங்கேருந்து டெல்லி பாம்பேலாம் போயாச்சுன்னா அங்கே ரொம்ப ஃபார்வேர்டுன்னு ஒன்றும் இல்லை. சங்கமே 7ஆக கிடக்கு. சத் சங்கம், அந்த சங்கம், இந்த சங்கம், இங்கேருந்து போனோம். என்ன ஃபார்வேர்டுன்னு புரியலை. எல்லோரும் எங்கிட்ட சொன்னாங்க நார்த் இந்தியாவில் எல்லோரும் ஃபார்வேர்டுன்னு. அப்போ நாங்கள்லாம் இங்கேருந்து ஃப்ராடாக இருக்கோன்னு கேட்டேன். இப்போ தான் ஃபார்வேர்டுன்னு. அங்கே போய் சண்டை தான் போட்டுருந்துருக்கேன். நாராயணியம் படிக்கிற 2 கிளாஸ் ஆகிடுறது, 3 கிளாஸ் ஆகுது. சத் சங்கம் 7 கிளாஸ் ஆகுது, 7 சங்கம் ஆகுது. அப்போ என்ன ஃபார்வேர்டு எனக்கு புரியலை. எல்லாம் ஃபார்வேர்டுங்கிறான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. குணம் எங்கே போகும்? ரூபம் சுட்டா போகும், குணம் செத்தா போகும். புரியுதோ? நீங்கள் சொல்லுவீங்க அங்கே யாரும் கண்டுக்காமல் இல்லை, கண்டுக்கலைங்கிறதே கண்டுன்னு தானே சொல்கிறா. புரியுது? கண்டுக்கலைங்கிறதே என்ன அர்த்தம்? இப்போ நீ கண்டுன்னு இருக்க, வெளியில் சொல்லலை, அவ்வளோதானே. சந்தர்ப்பம் வரும்போது சொல்கிறேன். அங்கே நார்த் இந்தியாவில் என்ன பேசுகிறான்னு நம்ம வாயால் சொல்லப்படாதுன்னு சொல்கிறான். இதுதான் வித்தியாசம். இங்கே இருக்கிறவனுக்கும் அங்கே இருக்கிறவனுக்கும் உள்ள வித்தியாசம். ஆக அதை பேச்சாதே. புரந்தரதாசர் சொல்கிறார், ராமான்னு நம்ம சொல்கிற போது ரா அப்படிங்கிறவோ நம்ம பண்ண பாவம் போயிடுமாம். இந்த மாங்கிற போது உதடு மூடுறதான். இப்போ பண்ணின பாவம் உள்ளே வராதான், போன பாவம். ರಾಯಂತಿ ತಾರೆ ಪಾಪಗಳು ಹೋಗಿದೆ ಮತ್ತು ಮಾಯಂತಿ ತಾರೆ ಆ ಪಾಪಗಳು ಒಳಗ ಬಂದಿಲ್ಲ. அது வராது. ராமநாமா சொன்னால் என்ன வியாக்கியானம்னா, சிவமந்திர மூனகு மாஜீவமு. பஞ்சாட்சரத்தில் மா முக்கியம் நமச்சிவாயால. மாதவ மந்திர முனகு ராஜீவமு. நாராயணன் நாமால ரா முக்கியம். 2த்தையும் சேர்த்து வச்சிருக்கானோ. நீ ராமான்னு சொல்லிட்டேன்னா அஷ்டாட்சரம் பஞ்சாட்சரம்
சொன்ன பலனம் ஒரே நேரத்தில். இன்னொருத்தர் விளக்கம் கொடுத்தார். ஏண்டா ராவணன் சௌக்கியமாக இருந்தான்னா, லங்கையில் ராவணன் அவன் பொண்டாட்டி மண்டோதரி. பாருங்க, ராவணன் எழுத்தில் ரா இருக்குது, மண்டோதரி எழுத்தில் மா இருக்குது. ராவணம் மண்டோதரி ராவணம் மண்டோதரின்னு சொல்லி சொல்லி ராமா ராமான்னு ஒழிச்சிருக்குன்னு அதனால தான் அவன் சௌக்கியமாக இருந்தான் இத்தனை நாடும். நான் கேட்டேன், ராமா நம்ம ஒழிச்சிருக்கேன், எப்படியோ ஒழிக்கிறதோ இல்லையோ, நீங்கள் அப்படி தானே இப்போ இனிஷியல் போட்டு தானே வைக்கிறோம் பேர். எப்படி சார் வச்சேன்னா இப்படி தாங்கிறானோ இல்லையோ, அது அன்றைக்கே இருந்திருக்கு. அதுக்கு சொல்கிறேன். எங்கள் கம்பன் என்ன சொல்கிறான், ஆனையை காப்பாற்ற போனவன் தான்டா ராமனா வந்தான்னா, கஜராஜனை ரட்சிக்க போனவன் எவ்வளவு வேகமாக போனான். ஆனை கூப்பிட்டுத்து ஆதி மூலமேன்னு பார்க்கடலில் சௌக்கியமாக படுத்துட்டு இருக்கான். கூப்பிட்டுத்து யானை ஆதி மூலமேன்னு கூப்பிட்டது. அவன் பறந்து வந்தான். ஆமாம், பகவான் வியாக்கியானம் சொல்கிறா, அவன் எப்படிடா பறந்து வந்தான் அப்படின்னா, முதல்ல மடுவுக்கு வர்றார். முத்துசாமி தீட்சர் கீர்த்தனையில் பாடுறார். பிருந்தாவனத்திலேருந்து பெருமாளும், காஞ்சிபுரத்துலேருந்து வரதராஜனும், கும்பகோணத்துலேருந்து சாரங்கபாணியும் ஒன்றா சேர்ந்தாளாம் அங்கே போகிறதுக்கு. முதல்ல மடுவில் குதிச்சர். நாகப்பட்டினத்தில் இருக்கிற சவுந்தரராஜ பெருமாள் போனாராம். அவர் தீட்சர் பாடுறார். கருடன் மேலே பறந்து வரார். திடீர்னு கருடன் பறந்து வரபோது அந்த பிளேன் ஸ்பீடு குறைஞ்சதாம். அங்கே என்னன்னு கேட்குறார் கருடாழ்வார். சீக்கிரமாக போன்னு குத்துறார். சுவாமி தேசிகன் சொல்கிறார். இப்போ கருடாழ்வார் சொன்னாராம், பின்னால் ரிஷபவானத்தில் சிவன் வந்தாராம். இந்த கருடனை பார்த்து சொன்னாராம், கொஞ்சம் மெதுவாக போ, என் காளமாடு உன் வேகத்துக்கு வராது, அவன் எப்படி காப்பாற்றுறான்னு பார்க்கணும், நானும் வரேன்னாராம். அவர் அந்த கருடன்லேருந்து வந்தவர் குதிச்சர். நீங்கள் பழைய காலத்து படம் பார்த்தேன்னா இந்த கருடாழ்வார் இப்படி பார்த்துன்னு வருவார். வரும்போது இப்படி அவர் கூடவே இருக்கார். இவன் தான் ஆதி மூலம்னு தெரியலையா, யானை கூப்பிட்டோன்னு தான் தெரியுமா. முதல்ல மடுவில் போய் குதிச்சாரோ இல்லையோ, பறந்து போய் மடுவுக்கு கொஞ்சம் முன்னால். அப்போது இந்த கருடாழ்வார் ஆனையை கும்பிட்டுன்னு இருப்பார், கண்ணில் ஜலம் விட்டு. ஏன்னா இவன் தான் ஆதி மூலம்னு காமிச்சு கொடுத்தேன்னு இவன் உணர்றதுக்கு அவன் ரணப்பட்டுன்னு இருக்கான் பார்த்தேன்னா. அப்போது பெருமாள் தரன்னு இழுத்துன்னு போகிறாராம் கருடாழ்வார. அதை எங்கள் தீட்சிதர் பாடுறார். இந்த கீர்த்தனையை வேகமாக பாடப்படாது, இந்த கருடனை இழுத்துன்னு வர அந்த பாச்சரில் தான் பாடணும். சௌந்தரராஜம் ஆஸ்ரயே கஜப்ருந்தாவன சாரங்க வரதராஜம் சௌந்தர நந்தன ராஜம் நாகப்பட்டண ராஜம் சுந்தரி ரமாராஜம் சூரவினூத்தம் அகிராஜம் சௌந்தர ராஜம் ஆஸ்ரயே.
அதில் பிருந்தாவனம் எல்லாம் சேர்ந்த பெருமாள் வியாக்கியானம் பண்ணவா சொன்னா, உனக்கு சௌந்தரராஜன்னு ஏண்டா பேரு, இயற்கையாக அழகாக இருக்கிறதுனால இல்லைடா, யானையை காப்பாற்றின அழகுனால உனக்கு அழகு கூடித்துன்னா. சக்கரத்தை விட்டார், முதல்ல மேலே துண்டிச்சர். யாக பிரம்மம் கேட்டார், யானை கூப்பிட்டோன்னு போனியே, உன் பிள்ளைகள் லவக்குச்சாவை காப்பாத்தினியே, என்னை காப்பாத்த ஏன் இவ்வளவு தாமசம்? கஜராஜ ரட்சகா கஜராஜ ரட்சகா தனயுல்லன்னி ಕನಿಪೆಂಜಲೇದ ತ್ಯಾಗರಾಜನೂತ ನನ್ನು ಬ್ರೋವ ನೀಕು ಇಂಥ தாமசமா, என்னை காப்பாற்ற ஏன் இவ்வளவு தாமசம் கேட்குறார் தியாகபுரம். புரந்தரதாசர் கேட்குறார், யானை கூப்பிட்டோன்னு போனீங்க, என் மேலே உனக்கு கிருபை இல்லையா, தய பண்ணப்படாதாங்கிற. கரிராஜ வரதனே கந்தர்ப்ப பிதனே புரந்தர விட்டலனே சகுண ಸಾರ್ವಭೌಮ ದಯಮಾಡೋ 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 ರಂಗ ದಯಮಾಡೋ. சக்கரத்தை போட்டாராம், முதல்ல தலை துண்டிச்சுதான், யானை காலை ஊன முடியலையாம். அப்பதான் பெருமாள் தாயார் கொடுத்த வஸ்திரத்தை எடுத்துன்னு வரலையேன்னு இடுப்புல இருந்த வஸ்திரத்தை எடுத்தாராம், ஊதினாராம், ஒத்தடம் கொடுத்தாராம். பகவானே கண்ணில் ஜலம் விட்டு கதறின முதல் பக்தன் கஜராஜன். அப்படி உத்தரம் கொடுத்து கதறினர். ஐயோ, பெரியவா தமிழ வியாக்கியானத்தில் சொன்னார், யாரா வைஷ்ணவன் நெத்தியில திலகம் வச்சுக்கிறதுனால இல்லை, இன்னும் தன் துன்பத்தை தன் துன்பமாக கருதி ஐயோ என்று இறங்குபவனே ஸ்ரீ வைஷ்ணவன். ஆமாம், தொண்டடிப்பொடி ஆழ்வார் சொன்னார், செம்பூலால் உண்டு வாழும் முதலமேல் சீறி வந்தார்னர் ரங்கநாதரன். அவ்வளவு கோபத்தோடு போனாராம். அவர் கேட்டார், முதல்ல உங்களோட சண்டை போட போறதா, மீனை சாப்பிட்ற ஜந்து, ஏன் அவ்வளவு கோபம்? யானை மேலே வச்ச பிரியம். ஊதினாராம், கண்ணில் ஜலம் விட்டு ஒத்தடம் கொடுத்தாராம். ஏன்னா காலுக்கு ஒத்தடம் நம்ம யானைக்கு ஏண்டான புண்ணு கொத கொதன்னு இருக்கு, முதல்ல பல்லு பட்டு. புண்ணு எப்போ ஆறலையோ சுகர் பேஷண்ட்டுன்னு அர்த்தம். ஏன்னா அது கரும்பையே சாப்பிட்றதும் இல்லையோ, அதனால் சுகர் இருக்கிறவளுக்கு கால் எரியும், கால் வீங்கும், ஏதோ ஒன்று பண்ணும். அப்போ ஆதிகாரி வெந்நீர் உத்தரம் கொடுத்து தைலம் தடவி விட்டான்னா இதமாக இருக்கும். ஆனையை காப்பாற்றின பெருமாள் மாதிரி அவள் கைங்கரியம் பண்ணினா தான் உண்டு. அப்போது ஊதினார், உத்தரம் கொடுத்தார் பெருமாள். உத்தரம் கொடுத்துட்டு கண்ணில் ஜலம் விட்டு கஜராஜனை பார்த்து கேட்டார், ஏன் இவ்வளவு தாமசமாக கூப்பிட்ட, முன்னாலேயே கூப்பிட்டுருக்கப்படாதான்னு. யானை சொல்லித்து, நான் என் ஜீவனை காப்பாற்ற கூப்பிடல, இந்த பறிச்ச தாமரைப்பூ திருவடியில் போற்றணும், பிராணம் போகிறதுக்குள்ள வச்சுருக்கேன்னு கொடுத்தது. அதான் நாராயணியத்தில் பட்டத்திரி சொன்னார், குருவாயூரப்பன் கையில் வச்சுருக்கிற தாமரைப்பூ கஜராஜன் கொடுத்தது. அதைத்தான் அவன் வச்சுருக்கான். யார்? குருவாயூரப்பன். பார்த்தியா, ஆனைக்கு தெரிஞ்சிருக்கு தாமரைப்பூவை தான் விசேஷம், தாமரைப்பூ பெருமை ஆனைக்கு தெரிஞ்சிருக்கு, தமிழ்நாட்டில் ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னு. அப்போ பெருமாள் கேட்டார், உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். பாருங்க,
நம்ம மதம் மாதிரி சோஷலிசம் பார்க்க முடியாது. எனக்கு மோட்சம் கொடுன்னு கேட்கல. ஆனால் என்ன கேட்டது, கார்த்தால எழுந்திருந்த உடனே குளிக்க வேண்டாம், பல் தேய்க்க வேண்டாம், கையை சுத்தம் பண்ணிண்டு ஏ கஜேந்திர வரதா, அத்தி வரதா, அத்தினா ஆனை, அணையை காப்பாற்றினவன் தான். காஞ்சிபுரத்தில் இருக்கானே அத்தி வரதன். திருநெல்வேலியில் அத்தாழநல்லூர்னு இருக்கு, அத்தி ஆழநல்லூர். அத்தினா ஆனை, ஆனையை காப்பாற்றின பெருமாளேன்னு நம்ம சொல்லி எந்திருக்கணும். கஜேந்திர வரதா அப்படின்னு யாரெல்லாம் எழுந்திருக்கிறாளோ அவளெல்லாம் கிருபை பண்ணுறேன்னு வரங்குடுன்னது யானை.